இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற மசாலா பேர் ஓல்டு பே. ஓல்டு பே எந்த கண்ட்ரியோடதுன்னு யுனைடெட் ஸ்டேட்டோடது. அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த மசாலா. இதை அவங்க வந்து இதில் கிராப் மசாலாவை சீசனிங் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கிராப் மசாலா ரப் மாதிரி யூஸ் பண்ணி க்ரில் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை நான் வந்து வஞ்சரம் வாங்கி வச்சுருக்கேன். வஞ்சரத்தில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அது தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பரும் ஒரே ஒரு பேலீஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாதி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நிறைய போட்டோமா ஒரு கசப்பு எடுக்கும். இது மட்டும் நமக்கு போதும். ஏன்னா இந்த ஃபிஷ்க்கு இந்த குவான்டிட்டி போதுங்க. அதுக்கப்புறம் நட்மக் எடுத்து வச்சுருக்கேன். நட்மக்கில் நம்ம சும்மா 2 டேஷ் இப்படி திருவி 2 இது விட்டோம்னா போதுங்க. இது வந்து பேப்ரிக்கா, ஸ்மோக்டு பேப்ரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் ரெட் சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்து சுக்கு பொடி இருக்குது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வரும். கடுகு, வெள்ளை கடுகு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் சீட்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆனியன் சீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆனியன் சீட்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஆனியன் சீட்ஸு. அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆனியன் கூட இதுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். செலரி சால்ட் இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல் ஸ்பைசஸ் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இது வந்து பேப்ரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம ரப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னால் தடவி வச்சிடணும். 1 or 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் பாருங்கள் கார்லிக்கு ஜிஞ்சர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. நம்ம இதை மட்டும் போட்டு ரெடி பண்ணுறோம். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஸ்மோக்டு பேப்ரிக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்மோக்டு பேப்ரிக்கா நல்லா அது வந்து காய வச்சு பேப்ரிக்காங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, கேப்சிகம் தான். ரெட் கேப்சிகத்தை எடுத்து கட் பண்ணி நல்லா காய வச்சுட்டதுக்கப்புறம் அந்த நம்ம சார்கோல் வச்சு ஸ்மோக் பண்ணிக்கலாம். ஆர் வந்து அவங்க வந்து க்ரில் பண்ணுறதுனால க்ரில்லை வச்சு ஸ்மோக் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அதை ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன். இப்போ அதோட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரப் பண்ணி வச்சுட்டா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மீனுக்கு மட்டும் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறேன். இது பாருங்கள், இது நல்லா இப்படி தடவி வச்சுட்டு நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணி க்ரில் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரில் பண்ணிக்கலாம். அல்லது டவாவில் க்ரில் பேனில் கூட போட்டுக்கலாம். நான் க்ரில் பேனில் ஃப்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு அங்கங்கே இது பண்ணிட்டு மசாலா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் க்ரில் பேன் யூஸ் பண்ணுறதில்ல. டவாலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மசாலா தடவை வச்சு ரெடி. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா தடவி ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடுமே நம்ம ஒரு 1 minute ஃப்ரை பண்ணால் போதும். இதை திருப்பி போட்டுக்கோங்க.